பைபிளில் 7 நாட்களில் உலகத்தை படைத்தார் இறைவன் என்று கூறுவார்கள். முதல் நாள் ஒளியும் இருளும், 2ஆம் நாள் வானமும் கடலும், 3ஆவது நாள் நிலம், 4ஆவது நாள் சூரியனும் சந்திரனும், 5ஆவது நாள் பறவைகளும் மீன்களும், 6ஆவது நாள் விலங்குகள் மற்றும் மனிதர்கள், 7ஆவது நாள் கடவுள் ஓய்வெடுத்தார் என்று கூறுவார்கள். ஆனால் இதற்கு உண்மை பொருள் இதுவல்ல என்கின்றார் வள்ளலார். கிறிஸ்தவர்கள் 7 நாளில் இந்த உலகத்தை படைத்ததாக சொல்லுவதின் உண்மை சில அனுபவ விஷயங்களை அது விரிக்கின்றது. கைநொடி பொழுதில் அறுபத்தில் 7 பாகம் கலையில் முடிந்தது. மேற்படி கலைகளாவன பெண்பாகத்தில் 4, ஆண்பாகத்தில் 3ஆக 7, ஒவ்வொரு கலையில் தாது அணுவாய்ச் சேர்ந்து 7ஆவது கலையில் கரு சம்பூர்ணமாய்ச் சப்த தாதுவும் கூடிய பிண்டாகும். அதாவது பிருதிவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், பிரகிருதி, ஆன்மா என்ற 7ம் கூடிதான் ஒரு கரு உற்பத்தியாகின்றது. இதைத்தான் பைபிளில் 7 நாட்களில் இறைவன் உலகத்தை படைத்தான் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் என்கின்றார் வள்ளலார்.